சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ண நீ வந்தார். வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியை வணங்கி ஏஎஸ்ஆர் பவர் மீடியா வழங்கும் உழவர் மேடை. தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலே மக்கள் தொலைக்காட்சியின் உழவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் முதற்கண் வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வது வியாபாரிகளா விவசாயிகளா என்கின்ற ஒரு அற்புதமான விவாதத்தை இங்கே நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்து சிறப்பிக்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்கள், மரியாதைக்குரிய ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் அவர்கள், உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே பெருமிதம் கொள்கிறோம். உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே இந்தியாவின் பெருமையும் தமிழகத்தின் பெருமையையும் உயர்த்தி 3வது தொழில் எண்ணிக்கையிலே முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் அவர்கள். முதலிடத்தை அமெரிக்காவும், 2வது இடத்தை பிரான்சும், 3வது இடத்தை இந்தியாவும் தொழிலிலே முன்னேறி இருக்கிறது என்கின்ற வகையில் அதில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் அர்த்தப்ப மாணிக்கம் அவர்கள் இங்கே நடுவராக வந்திருக்கிறார்கள். அவருக்கு நாம் எல்லோரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய ஐயா கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை தெரியாதவர்கள் தமிழகத்திலே பெரும்பாலும் விவசாயம் சார்ந்தவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் மிகப்பெரிய பட்டங்களுக்கு சொந்தக்காரர். வேளாண் கல்லூரியினுடைய முதல்வராகவும் மிகப்பெரிய பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தவர். இப்பொழுது நம்முடைய ஆர்கானிக் என்கின்ற ஆர்கானிக் உற்பத்தி பொருள்களுடைய தர நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த இரு நடுவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக 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 பொருத்தமானவர்கள் என்று கருதுகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த நடுவர்கள் இருவர்களும் நாம் இன்று வாதாட இருக்கின்ற இந்த மிகப்பெரிய தலைப்பிலே நல்ல தீர்ப்புகளை சொல்லுவார்கள் என்று நம்புகிறோம். நம்முடைய இந்த விவாதத்திலே பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து விலை நிர்ணயம் செய்வது விவசாயி என்கின்ற தலைப்பிலே வாதாடுவதற்கு விவசாய பெருமக்களும், வியாபாரிகளே என்கின்ற தலைப்பிலே இங்கே வாதாடுவதற்கு இங்கே வியாபார பெருமக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அர்த்தப்ப மாணிக்கம் அவர்கள். என்னை பார்த்தா துண்டு போட்டு உட்காரல, அதனால் என்னாலாம் உங்களுக்கு விரோதின்னு நினச்சிடக்கூடாது. நானும் ஒரு விவசாயி, நானும் ஒரு வியாபாரியும் கூட. தொழில் வளத்திலே உலகின் 3வது இடத்தில் இருந்தாலும் தன்னை ஒரு விவசாயி என்று சொல்வதில் பெருமைப்படுகிறார். சரி, என்னுடைய பண்ணுற தொழிலிருந்து ஓய்வு பெற்று இந்த விவசாயிகளை 70% மக்கள் இருக்காங்க. விவசாயத்தை சார்ந்துள்ள மக்கள் 70% இருக்காங்க. இவங்களை எப்படி தரத்தில் மேலே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு
பெரிய ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசுலேயே இருந்து அந்த ஆய்வு உண்டு. இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன் நான் என்னுடைய தொழிலிருந்து. முதல் கேள்வியே இதே தான், விவசாய பொருளுக்கு விலை நிர்ணயிப்பது யார்? விவசாயியுமே வியாபாரிகளும் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வெங்காயம் வேணும்னு வியாபாரிகள் விவசாயியை துரத்திக்கிட்டு இருக்காங்க. விலை இறங்கி போச்சா இவங்களுக்கு விற்க முடியல, வியாபாரியை துரத்துறாங்க. விலை ஏறி போச்சா வியாபாரி கொடுக்க மாட்டேங்கிறான், இங்கே அவங்க நுகர்வோரை போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, இவங்க துரத்துறாங்க. இது சர்க்குலேயே போயிட்டுருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு, இந்த பண்ணுற விவாதம் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பு. நன்றி. விவசாயிகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்கிறார்கள். அந்த உற்பத்தியான பொருளுக்கும் உழைப்பிற்கும் தகுதியான விலை கிடைக்கின்றதா, அந்த விலையை யார் நிர்ணயம் செய்கிறார்கள் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பிலே பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களை அவர்கள் பெயர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய வாதங்களை துவக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். விளைபொருளுக்கு விலை நிர்ணயிப்பது விவசாயியா அல்லது வியாபாரியா தலைப்பு. உலகத்தில் இந்த கேள்வியே தவறு என்று எண்ணுகிறோம். காரணம் என்ன என்று கேட்டால், எந்த பொருளை யார் விளைவிக்கிறார்களோ அவர்களே தான் இதுவரை விலை நிர்ணயம் செய்கிறார்கள். அப்படி சொல்லுகிற போது விளைவிப்பது விவசாயி, ஆனால் விலை நிர்ணயம் விவசாயியா? முதல் கேள்வி எங்களுக்கு. இங்கே விவசாயிக்கு மட்டும்தான் இந்த நிலை. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த தொழில் புரட்சி தான். ஏர் உழுவது இப்போது என்ன ஆயிற்று? டிராக்டர் என்று வந்தது. அவன் செய்ய முடியாது, வேறு நபருக்கு கைமாற்றப்பட்டது. ஒன்று. இரண்டாவது, டிராக்டர் மட்டுமல்ல, தொழிலே விதையே தான் உற்பத்தி பண்ணக்கூடிய இல்லை, விதையும் வேறு நபர் ஏதாவது செய்ய, அது கிராஸ் பாலினேஷன் என்று சொல்லக்கூடிய F1 வெரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது உற்பத்தி செய்து இந்த விவசாய தலையிலே திணித்தார்கள். 2. மூன்றாவது, டெர்மினேட்டட் சீட் என்று சொல்லக்கூடிய இந்த விதையை தான் உற்பத்தியே பண்ண முடியாது அல்லது அதில் இருந்து தான் விதை எடுக்க முடியாது என்ற நிலையிலே செய்தார்கள். இதெல்லாம் என்ன காட்டுகிறது? விவசாயியினுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலை ஏன் என்று கேட்டால், நம்முள்ளே ஒற்றுமை இல்லாதது தான் சொல்ல வேண்டும். நமக்கு தொழில் செய்யக்கூடிய நபருக்குத்தான் விலை நிர்ணயம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இடைத்தரகராலே நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த கிடைக்க வேண்டிய விலையும் கிடைப்பது இல்லை. இதற்கு காரணம் என்ன? நம்முள்ளே ஒற்றுமை இல்லை. இந்தியாவிலே விவசாயிகள் இதுவரை முன்னேற்றம் காணவே முடிவதில்லை. ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் இருப்பதை பார்த்தால் உற்பத்தி திறன் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கிறது. ஆனால் எந்த விவசாயிக்கும் வாழ்க்கை வளமில்லை. காரணம் என்ன? தன்னாலே இந்த விலை நிர்ணயம் செய்ய முடியாதது தான். அன்பர்களே, இந்த விலை நிர்ணயம் யார் தொழிலை செய்கிறார்களோ அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். உலகத்தில் உள்ள உற்பத்தி பொருட்கள் எல்லாம் யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள்தான் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் மட்டும் தான் உற்பத்தி செய்த பொருட்களை தான் விலை நிர்ணயம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, அதை மற்ற பொருட்களைப் போல எங்களுக்கும் அந்த உரிமை உண்டு, அதை எங்களுக்கு வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். SKCN ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம் மற்றும் NSM அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மண்வளத்தை பெருக்குவோம், நிலத்தை பாதுகாப்போம், மகசூலை அதிகரிப்போம். SKCயின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம், பிளாக் டைமண்ட், பயோ காம்ப்ளெக்ஸ், லூமர், பைசம் ஜெல், நியூட்ரிசிக்ஸ், ஈல்டர், செம்சோவில் அனைத்து உரக்கடைகளிலும் இப்பொழுது கிடைக்கிறது. SKCயின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம். சத்யம் கிசான் கேர். கான்டாக்ட் நம்பர் 0452237336. SKCயின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரத்திற்கு
மாவட்டம், தாலுகா, கிராமங்கள் வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். NSM Agritech, கோவை அக்ரிமார்ட். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது NSM Agritech நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் பல்வேறு விதமான தெளிப்பான்கள், கையடக்க தெளிப்பான் கருவிகள், விசை தெளிப்பான்கள், புகை தெளிப்பான்கள், எளிமையான பேட்டரியால் இயக்கப்படும் தெளிப்பான்களும் நமது NSM Agritech கிடைக்கிறது. NSM Agritech, கோவை அக்ரிமார்ட், கோயம்புத்தூர். உரிமையாளர் மா பழனிசாமி. மொபைல் நம்பர் 09629740580 075987444888. Sales, service and genuine spares. Green Day, மண்புழு உரம், சத்துமண் கலவை, மண்புழு செறியூட்டப்பட்ட நீர், கோகோபிட், இயற்கை கீரைகள், மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் மாடித்தோட்டம் அமைத்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண் பண்ணையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் அமைத்து தருகின்றோம். கிரீன் டே, கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. தொடர்புக்கு 0414202435. அலைபேசி எண் 9442539330. SA காய்கறி அங்காடி, மொத்த விற்பனையாளர். உரிமையாளர்கள் எஸ் பசீர், எஸ் அக்பர் அல்டாப், SA வெஜிடபிள்ஸ். Wholesale Market, number 5153, MTP Road, near CTC, Coimbatore 43. Cell number 9442253786, 9430489998. SKCL, ஸ்ரீ சமுத்ரா இயற்கை உரம் மற்றும் NSM Agritech கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வது வியாபாரியா விவசாயியா? பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அப்பனா அம்மாவா? என்னங்க கேள்வி இது? தாய் பெறுவதோடு நிறுத்திக் கொள்கிறாள். கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தையை ஒரு சுழி எதுவும் தாக்குதல் வராமலோ, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உபாதைகள் வராமலோ அந்த தாய் காற்று விட்டு அதை குழந்தையை பெற்றெடுத்த பின் அதை தந்தை தான் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து அவளின் தேவை நிறைவேற்றி கொண்டு போகிறான். அதே போலத்தான் வியாபாரிகளும் விவசாயிகளும் இரு கண்கள் போன்றவர்கள். ஒரு கண் நீர் வழிந்தால் இன்னொரு கண் தானாகவே நீர் வழியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ரயில்வே ட்ராக் மாதிரி தான் இருக்கும். வியாபாரியும் விவசாயியும் ரயில்வே ட்ராக் மாதிரி தான் போகணும். ரயில்வே ட்ராக்கு ஒரு ட்ராக் உள்ளே வந்தாலும் ட்ரெயின் கம்ந்துடும், கொஞ்சம் ட்ராக் வெளியே போனாலும் ட்ரெயின் கம்ந்துடும். இப்போ நீங்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருளை நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணீங்கன்னா உங்கள் ஊரில் மட்டும்தான் காய்கறி இருக்கணும், உங்கள் ஊரில் மட்டும்தான் அந்த உற்பத்தி ஆகிற பொருள் இருக்கணும். கிட்டத்தட்ட 40 கோடி ஜனங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே வேண்டாம், சாதாரண ஒரு ஃபேன்சி வெஜிடபிள்ஸ், அதாவது ஆடம்பர காய்கறி, ஒரு கேப்சிகன் எடுத்துங்க. அது இந்த முகூர்த்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரை விற்கும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்குற கால் இருக்காது. அப்போ நீங்கள் அந்த முகூர்த்த காலங்க மட்டும் பறித்து மூட்டை 100 ரூபா நீங்கள் சொன்னீங்கன்னா, அதே டெல்லியில் இல்லை அதே பாம்பேயில் ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்குது. ஃப்ளைட்டில் ஏற்றினா 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கோயம்புத்தூருக்கு வந்துடும். 30 60 40 ரூபாய்க்கு வந்துடுதுங்களா? 30 60 நீங்கள் 100 ரூபா சொன்னால் நீங்களே 40 ரூபா அதிகம் விற்கும்போது காய்கறி எங்கள்கிட்ட வாங்குவாங்களா இல்லை உங்கள்கிட்ட வாங்குவாங்களா? நீங்கள் எப்படி விலை நிர்ணயம் பண்ண முடியும்? ரெண்டாவது, நீங்கள் உழைப்பாளிகள். உழவர் என்றாலே உண்மை, உழைப்பு, உயர்வு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வந்தாரை வாழ வைப்பவர்கள், மண்ணோடு பேசுபவர்கள். நீங்கள் இல்லை, இந்த நாட்டின் முதுகெலும்பே நீங்கள் தான். ஏன் எங்களை வாழ வைப்பவர்களும் நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எல்லாத்திற்குமே ஒரு வழிமுறை உண்டு. ஏறு போட்டி பழக்கப்பட்டவன் டிராக்டர் எடுத்து ஓட்ட முடியுமா? பக்கத்து காடு சேர்ந்து ஓட்டி போயிடும். ஏன்னா பிரேக்கிங் இருக்குன்னே தெரியாத நேரங்களில். அதுக்காக நான் உங்களை தப்பு சொல்ல, எல்லாரும் செய்யுங்க. அது அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யுங்க. விலை நிர்ணயம் பண்ணும்போது உங்களுக்கு பத்தாது, இந்த மாதிரில இருக்குது, இந்த மாதிரில செலவு இருக்குது, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலாம். அதுக்கு நான் முயற்சி நாங்கள் எடுப்போம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் ஓணம் பண்டிகை வந்துருக்குது. எல்லா காய்கறியும் டிமாண்டாக இருக்குது. ஓணம் பண்டிகை எந்த ஊரில் கொண்டாடுறாங்க? கேரளாவில் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் விளையிற எல்லா காய்கறியும் கேரளாவுக்கு தான் போகுது. ஓணம் முடிஞ்சோடனே அதே காய்கறி ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறி 10 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இருக்க ஆள் இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கேரளத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த 3 நாளில் எல்லோரும் ஒட்டுக்கா காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு வாரம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுன்னா ஒரு வாரம் யாருமே மார்க்கெட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் காய்கறியை கொண்டு வந்தால் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்?
அது எங்கே வாண்டட் இருக்கு? கேரளா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற காய்கறி அடுத்து கர்நாடகா, இல்லை அடுத்து ஆந்திரா, இல்லை அது சென்னை மாநகரம், இப்போ எங்கெல்லாம் வந்து அந்த காய்கறிகள் வாண்டட் இருக்கோ அங்கே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். இதே உங்களால் செய்ய முடியுமா? அதாவது நீங்கள் வந்து ஒரு குறைந்த அளவு ஒரு 2 டன் காய்கறி உற்பத்தி பண்ணி நீங்கள் இன்றைக்கி வந்து பெங்களூர் போகணுன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வண்டி வாடகையே வரும். கிலோக்கு 5 ரூபா ஆச்சு. நாங்கள் என்ன கேட்குறோம்? அந்த 5 ரூபாய்க்கு நீங்கள் 1 ரூபா குறைச்சி கொடுங்க, இந்த 2 ரூபா குறைச்சி கொடுங்க. நான் உங்களை மாதிரி 5 பேர்த்திட்ட வாங்கிட்டு 10 டன் லாரியில் ஏற்றிட்டு நான் பெங்களூர் வண்டி விற்று அதில் கிடைக்கிற 1 ரூபா நான் எடுத்துக்கிறேன். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் மீது எங்கள் அதிகாரங்களை திணிக்கப்படுவதில்லை. உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நாடறிந்து எல்லா பக்கமும் எல்லா நிலவரும் விசாரித்து தான் நாங்கள் விலை வைக்க முடியும். நாங்கள் பாட்டுக்கு உங்களை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபா விலையெல்லாம் வைக்க முடியாது. பஷீர் அண்ட் கம்பெனி இவங்க சொன்னாங்க, வியாபாரிகள் இல்லாமல் விலையை நிர்ணயிக்க பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நேரடியாக கன்சியூமர்கிட்ட இருக்காங்க, நுகர்வோர்கிட்ட இருக்காங்க. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விலைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிர்ணயம் பண்ண வேண்டிய வேலை. எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அவங்க விலையை? எந்த ஒரு விலை பொருள் எடுத்துட்டாலும் சரி, இன்றைக்கி கன்சியூமர் ப்ரைஸ் என்ன, அந்த எது நியாயமான ப்ரைஸ் அவங்க அந்த ப்ரைஸை வச்சுக்கிட்டு வியாபாரிகளுக்கு என்ன வேணும், எங்களுக்கு இவ்வளோ லாபம் இருந்தால் கட்டுப்படி ஆகணும், அப்போது இவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன வேணும்னு இன்றைக்கி கேட்டால் வெங்காயம் போட்டவங்க வாயை திறப்பாங்களா? இன்றைக்கி 25 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லி பஷீர் சொன்னார். 25 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்க தயார். இன்றைக்கி ஒரு ஏக்கரில் 8 டன்னு சாதாரணமாக விளையும், வேண்டாம் 7 டன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், 70 நாளில் கிடைக்கும். சரி, அப்படிப்பட்ட விலை அவங்க ஒரு லாபத்தை, அவ்வளோ பெரிய அபரிதமான லாபம் அப்படின்னு சொன்னால் அதே லாபம் வந்துக்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, என்ன ஆகுது? விலை உயர்வு இன்றைக்கி மார்க்கெட்டில் 35 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு சொல்லி சொன்னார். விலையை பார்த்து வாங்க வேண்டிய சூழலில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோ வேணும் அப்படின்னா 40 ரூபாயா? வேண்டாம், ஒரு 250 கிராம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றோம். இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லோரும் இதை கவனிங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு குடும்பத்தளவி ஒரு கிலோ வாங்குகிற இடத்துல 250 கிராம் வாங்குறான்னா அப்போது கன்சம்ஷன் கம்மியாக போச்சு. இங்கே உற்பத்தியாளருடைய நிலைமை என்ன? இன்றைக்கி வைக்கிற விலையை நினச்சிக்கிட்டு இன்னும் நிறைய போடுவார், விவசாயி போட்டே இருப்பார். உடனே சப்ளை டிமாண்ட் இதுக்குள்ளே தான் அடங்கி போச்சு. இந்த விவாதமே சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ளே அடங்கி போச்சு. கன்சியூமர் விலை அதிகம்னால கம்மி பண்ணிட்டாங்க வாங்குறத. விவசாயி விலை அதிகமாக இருக்குன்னு இங்கே உற்பத்தி பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமாக. விவசாயி வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, விவசாயி வந்து அதே இப்போ வந்து வெங்காயத்துக்கு டிமாண்ட் இருக்குது, அதனால எல்லாரும் வெங்காயம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனை மறுத்து வாதாடுவதற்காக நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அழைக்கிறோம். விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயிப்பது விவசாயிகளா வியாபாரிகளா என்கின்ற பொழுது அது பெயரே முதல்ல விவசாயிகளா என்றுதான் வருகிறது. அதுக்கு பிறகுதான் வியாபாரி. விவசாயி விளைவித்து கொடுக்காமல் வியாபாரியால் அதை விலை நிர்ணயிக்க முடியாது. தாய் பெற்றெடுக்காமல் குழந்தை இல்லை. பெற்றெடுத்த தாய் தான் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதை தகப்பனுக்கு சொல்ல வேண்டும். வெறும் இன்னைக்கு பெண் சுதந்திரம் வந்திருக்கிறது. இந்த காலத்தில் அது அந்த காலத்தில் இன்னும் வந்து அவர்கள் ஆணாதிக்க மனப்பான்மையில் பேசுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆணாதிக்கம் இல்லை. இன்றைக்கு வணிகர்கள் ஆதிக்கம் உள்ள நிலைமையில் நாடு இருப்பதால் தான் இன்றைக்கு விவசாயிகளால் தங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு தங்கள் விளைவித்த பொருளுக்கு விலை நிர்ணயிக்க முடிவதில்லை. விவசாயிகள் விளைவிப்பதை வெற்றியடைகிறார்கள், விற்பனையிலே தோல்வியடைகிறார்கள். அதுதான் இன்றைய யதார்த்த நிலைமை. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 69 ஆண்டுகள் ஆகி முன்னும் இந்த நாட்டிலே விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயிக்கின்ற உரிமையை அரசாங்கம் கொடுக்கவில்லை, மற்றவர்களும் கொடுக்கவில்லை. வள்ளுவர் சொன்னதை போல வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் என்று வள்ளுவர் சொன்னார். பிற பொருளையும் தன் பொருளை போல வணிகம் செய்ய வேண்டும், அப்பொழுது விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும். ஆனால் இடைத்தரகர்களும் வணிகர்களும் விவசாயிகளிடம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதிக லாபத்திற்கு விற்று விவசாயிகளை இன்னைக்கு கடனாளி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். SKCN ஸ்ரீ சமுத்ரா இயற்கை உரம் மற்றும்
என்எஸ்எம் அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மண்வளத்தை பெருக்குவோம், நிலத்தை பாதுகாப்போம், மகசூலை அதிகரிப்போம். எஸ்கேசியின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம், பிளாக் டைமண்ட், பயோ காம்ப்ளெக்ஸ், ப்ளூமர், பைசம் ஜெல், நியூட்ரிசிக்ஸ், ஈல்டர், சைம்சோவில் அனைத்து உரக்கடைகளிலும் இப்பொழுது கிடைக்கிறது. எஸ்கேசியின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம். சத்யம் கிசான் கேர். கான்டாக்ட் நம்பர் 0452237336. எஸ்கேசியின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரத்திற்கு மாவட்டம், தாலுகா, கிராமங்கள் வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். என்எஸ்எம் அக்ரிடெக். தேவையற்ற மரக்கிளைகளை வெட்டுவதற்காக செயின்சா, புல் வெட்டும் கருவி, ஹெட்ஜ் ட்ரிம்மர், பால் கறவை இயந்திரம், 3 அடி ஆழம் வரை குழி எடுக்கும் கருவி, புல் வெட்டும் கருவிகள், கிளை வெட்டும் கருவி, நகர்த்தும் விசைத்தெளிப்பான்கள், சேற்று உழவு கருவிகள், பெரிய அளவிலான சிறிய அளவிலான களை வெட்டும் கருவிகள். என்எஸ்எம் அக்ரிடெக், கோவை அக்ரிமார்ட், கோயம்புத்தூர். உரிமையாளர் மா பழனிசாமி. மொபைல் நம்பர் 09629740580 075987444888. சேல்ஸ், சர்வீஸ் அண்ட் ஜென்யூன் ஸ்பேர்ஸ். கிரீன் டே மண்புழு உரம், சத்துமண் கலவை, மண்புழு செறியூட்டப்பட்ட நீர், கோகோபிட், இயற்கை கீரைகள், மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் மாடித்தோட்டம் அமைத்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண் பண்ணையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் அமைத்து தருகின்றோம். கிரீன் டே, கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. தொடர்புக்கு 041342023435. அலைபேசி எண் 9442533930. எஸ்ஏ காய்கறி அங்காடி, மொத்த விற்பனையாளர். உரிமையாளர்கள் எஸ் பசீர், எஸ் அக்பர் அல்டாப். எஸ்ஏ வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட், நம்பர் 5153 எம்டிபி ரோட், நியர் சிடிசி, கோயம்புத்தூர் 43. செல் நம்பர் 9442253786 9443048998. எஸ்கேசி ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம் மற்றும் என்எஸ்எம் அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் தெரியும், பா நீலகண்டன் என்று ஒரு பெரிய டைரக்டர். அவர் ஒரு தடவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கதை சொன்னார். கதை என்ன? அது உண்மை கதை. என்ன சொன்னார்னா, ஒரு விவசாயி இருக்கான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மனைவி கணவன். அவங்க கொஞ்சம் நிலம் வச்சுருக்காங்க, ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க. முதல்ல கொஞ்சம் உற்பத்தி பண்ணதை ஒரு வியாபாரி வர்றார். வந்து எப்படி வர்றாரா, நடந்து வர்றாரு, தோளில் ஒரு சாக்கு பை போட்டுட்டு வந்து வாங்கிட்டு போகிறார். இது ஒரு கட்டம். கொஞ்ச நாள் ஆகுது, அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது, பையன் பிறந்திருக்கான். அவனும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் பண்ணையில். அப்போ அடுத்தாப்புல என்ன பண்ணுறாரு, அந்த வியாபாரி முதல்ல நடந்து தோளில் சாக்கு பை போட்டுட்டு வந்தவர் சைக்கிளில் வர்றார், வந்து சாமான் தேத்திட்டு போகிறார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு பையன் பிறந்துட்டான். முதல்ல 2 பேர் வேலை செஞ்சாங்க பண்ணையில், இப்போ 4 பேர் வேலை செய்கிறாங்க அந்த பண்ணையில். உற்பத்தி இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த வியாபாரி மோட்டர் பைக்கில் வர்றார், வந்து அவருடைய சாமான் ஏற்றிட்டு போகிறார். இப்படியே போகுது. இன்னொரு பையன் பிறந்தான், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் ஆகிட்டாங்க, இன்னும் உற்பத்தி அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு டெம்போவில் வர்றார் வியாபாரி, இதை ஏற்றிட்டு போகிறார். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் வந்து மினி லாரியாக மெண்டே சொல்கிறாங்க, அதில் வந்து ஏற்றிட்டு போகிறார். ஆனால் என்ன நடந்ததுன்னா, வியாபாரிக்கு மாத்திரம் அந்த உயர்வு நடந்துகிட்டே இருக்குது. நடந்து வந்தவர் சைக்கிள், அப்புறம் மோட்டார் பைக், அப்புறம் டெம்போ, லாரி. ஆனால் அந்த விவசாயி அதே நிலையில் தான் இருக்கிறான். 5 பேர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொல்லி அது அருமையாக அற்புதமாக சொன்னார். அது அன்னைக்கு சொல்லி கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னைக்கும் அந்த நிலை மாறவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் நிர்ணயம் பண்ணணும்னா இந்த பொருளை, எல்லா பொருளையும் நீங்களே விளைவிக்கிறீங்களா? எல்லா பொருளும் பூரா உங்களுக்கு அங்கேயே நீங்கள் விற்று போட முடியுமா? எந்த பொருளுக்கு எங்கே தேவை இருக்குதுங்கிறது உங்களுக்கு என்ன எஸ்டிமேட் தெரியுமா? அல்லது அதனுடைய மார்க்கெட்டினுடைய தேவை தெரியுமா? தேவை பண்ணது எந்த பொருளும் உற்பத்தி காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷனுக்கு விற்று போகணும்னு நம்பிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? இது யார் செய்யறா? சமைப்பவரே பூரா உண்டு கொள்வது என்பதும் உண்பவரே சமைத்துக் கொள்வது என்பதும் நடக்கக்கூடிய காரியமா? விவசாயி நீங்க வந்து எங்க கிட்ட
உற்பத்தியே வாங்குறீங்க. நீங்க எந்த நோக்கத்தில் வாங்குறீங்க? லாப நோக்கத்துடன் வாங்க போறீங்க. எப்படி லாப நோக்கத்தை எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும், எவ்வளவு நமக்கு கமிஷன் வரும், எத்தனை லேபர் நம்ம யூஸ் பண்றோம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு மார்ஜினை வச்சு எங்க கிட்ட இருந்து பொருளை வாங்கி நீங்க விற்பனை செய்யறீங்க. ஆனா லாப நோக்கத்தோட. ஆனா இதே விவசாயி நீங்க என்ன நட்டத்துக்கு விற்கிறதுக்காக இவ்வளவு போராடுறீங்க? அதுதான் நாங்க கேக்குறோம். அதுதான் விவசாயிகள் கேக்குறோம். உற்பத்தி செலவு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு வாழை ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்றானா, நீங்க ஒரு சின்ன உதாரணத்தை கேட்டுங்க. விவசாயி தன் கூலியையும் தன் மனைவி வேலை செய்கின்ற விஷயத்தையும் தன் குழந்தைகள் விவசாயத்தில் ஈடுபட்டு இந்த 3 பேருக்கு நீங்க சம்பளத்தை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆகுது. 30 நாளைக்கு 30,000 ரூபாய், வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய். இந்த கூலியை விவசாயி என்றைக்குமே கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அவனுடைய எல்லாமே உற்பத்தி செலவு எல்லாமே இடுபொருள், ஆரம்ப கால செலவு, மண் பரிசோதனை, இந்த மாதிரி லேபர் மீன்ஸ் அவனை தவிர்த்து உள்ள லேபர். இந்த செலவுகளை அவன் சேர்த்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 ரூபாய் செலவாகுது. அவனுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் மட்டும்தான் ஒரு சில விலை ஏற்றத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மற்ற காலங்கள் அனைத்தையும் சுரண்டப்படுகிறான். பொதுவாக பாருங்க, எங்க விவசாய அணி பாருங்க, அவங்களும் அணியும் பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. எந்த உற்பத்திக்கு யார் விளை வைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் விளை வைத்ததால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி எங்கள் அணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நிமிடம் நீங்கள் நினையுங்கள், யோசியுங்கள். உண்மை. அதாவது அந்த காலத்தில் பாட்டே உண்டு, தக்காளி நட்ட வருஷத்தில் தண்ணி கிடையாது கிணத்துல, தண்ணி இருக்கிற வருஷத்தில் தக்காளிக்கும் விலை இல்லை. மாடா நம்ம உழைச்சி போட்டோம், நம்ம நிலைமை திருந்தலை, இப்படி சங்கடமான நிலைமை வந்து சம்சாரி இன்னும் திருந்தலைன்னு சொன்னான். இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்கே ஒரு ஃபேக்டரியிலே தயாராகின்ற பொருளுக்கு அந்த ஃபேக்டரி உரிமையாளர் விலை நிர்ணயம் செய்கிறார். நாங்கள் மட்டும் ஏன் செய்யக்கூடாது? அருமையான கேள்வி. ஃபேக்டரியிலே ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொன்னால், உற்பத்தி தொழில்நுட்பத்தில் இருந்து விநியோக தொழில்நுட்பம் வரை அவர்கள் கையாண்டு அதற்கான டிவிஷன்களை எல்லாம் வைத்து அந்த செலவுகளையும் செய்து யுக்தியோடு சந்தைப்படுத்துகின்ற வியாபாரிகளின் பணியையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அது அவர்கள் கையிலே விலை நிர்ணயத்திலே இருக்கிறது. அதுபோலத்தான் தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கு விற்றாலும் உங்களுக்கு விற்று தருபவன் வியாபாரி, 8 அணாவுக்கு விற்றாலும் அன்றைக்கும் அதை உங்களிடத்தில் இருந்து காலி செய்து பெங்களூருக்கோ மும்பைக்கோ அனுப்புபவன் வியாபாரி. ஆகவே டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதைத்தான் வணிகன் செய்கின்றான். ஆகவே வணிகன் செய்வதுதான் சாத்தியமே என்பதை சொல்லிவிட வருகிறேன். ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பொருள் உற்பத்தி பண்றீங்க, அது எல்லாம் ஒன் பக்கம் கொண்டு வந்து விற்பனை செய்யறது ஆறு வியாபாரின்னு தான் சொன்னாங்க. ஆனா மகாராஷ்டிராவிலே சேத்தின விகாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல விவசாயிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னென்ன பொருளை எல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அத்தனை பொருள்களையும் அங்கேதான் கொண்டு வர வேண்டும். எந்த வியாபாரியும் ஒவ்வொரு விவசாயினுடைய தோட்டத்திற்கு சென்று எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கவே முடியாது. அதேபோல் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ, உரமோ மருந்தோ கருவிகளோ எது தேவை என்றாலும் வெளியிலே இருக்கக்கூடிய இடத்திலே போய் அந்த சம்பந்தப்பட்ட விவசாயிகள் வாங்குவதே இல்லை. அத்தனையும் அந்த குழுவுக்கு தான் வருகிறது, அந்த சங்கத்திற்கு தான் வருகிறது. அங்கே அவர்கள் விலை நிர்ணயம் செய்து ஒரு சாதாரணமாக ஒரு லாபத்தை வைத்து விவசாயிகளுக்கும் ஒரு இடர்பாடு ஏற்படாமல், அங்கே வாங்கியவர்களுக்கும் ஒரு இடர்பாடாமல் கணிசமான தொகையை வைத்து எந்த பொருளாக இருந்தாலும் விலை நிர்ணயம் செய்ப்பது அந்த விவசாயிகள் தான். கூட்டமைப்பு, தனிப்பட்ட முறையிலே அல்ல, கூட்டமைப்பு என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். சரி, அங்கே தான் போயிட்டீங்க, இங்கே எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. புளியங்குடியிலே எலுமிச்சை அதிகமாக உற்பத்தி ஆகிறது. அங்கே வியாபாரிகள் சென்று அடிமாட்டு விலைக்கு வாங்கி சென்றது எல்லாம் பல விவசாயிகள் ஒருங்கிணைந்து என்னதான் பண்ணுறது, வாங்கின கடன் அடைக்க முடியல, பேங்கில் வச்சு திருப்ப முடியல, என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதே போல பொள்ளாச்சியிலே தேங்காயும் இளநீரும் இப்பொழுது இளநீருக்கென்று தனியாக ஒரு நிர்வாகம் அமைத்து குழு ஆரம்பித்து விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழகத்தில் எல்லாம் அப்படி செய்கிறீர்கள் அல்லது இந்த விவசாய கூட்டுறவு சங்கங்கள் தோன்றி எவ்வளவு நாட்கள் ஆகின? அந்த கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் எல்லாம் உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்?